தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து என்னென்ன முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க தன்னலமற்றவர்கள். தன்னிலை அறியாமல் பிறருடைய செயல்பாடுகளை அறிந்து அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், நம்ம கூட இருக்கவங்க என்றைக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணத்துடன் வாழ்ந்தனால தான் 4 பேர் இல்லை 40 பேர் உங்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் 400 பேர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாடத்தை, வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும், உங்களை படுத்தி எடுத்தாலும், நீங்கள் இந்த உதவி செய்கிறத மட்டும் இன்னும் மறக்க மாட்டீங்க. ஓடோடி ஓடோடி உதவி செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டாகக்கூடிய நிலைமை இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த நிலையிலேருந்து கடந்து வந்து உங்களுடைய மிகப்பெரிய மனசுடைய மன வலிமைன்னு சொல்லுவோம்ல, மன வலிமையை உருவாக்கக்கூடிய தருணம், மன வலிமையை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் உங்களை விட்டு கடந்து போகிறாங்க. உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய தொலைவில் இருக்கக்கூடிய உங்களை விட்டு கடந்து போன உறவு உங்களை தேடி வந்து உங்கள் மேலே அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் காட்டக்கூடிய ஒரு இனிமையான ஒரு மாதமாக நம்முடைய நேயர்களுக்கு உறுதியாக கிரகம் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. அதாவது பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நம்முடைய அர்த்தாஷ்டம சனி பகவானான சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அந்த வக்ரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்குறனால கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலமாக நிம்மதியாக இருக்காமல், சந்தோஷம்னா எங்கே, சந்தோஷம் நிலைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்கு உறுதியாக சந்தோஷம் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நிலையான தன்மையை கொடுக்க போகுது. ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது வலிமையும் சொல்லலாம், சந்தோஷமும் சொல்லலாம். இந்த ரெண்டும் கலந்த கலவையாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நம்முடைய மூல நட்சத்திரக்காரங்க டிஸ்டர்பன்ஸில் இருக்கீங்க. என்ன பண்ணனே தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்க. இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி ஒரு 10 மாத காலமாக நிறைய டிப்ரெஷனை சந்தித்த பூராட நட்சத்திரக்காரங்க இப்போ தான் கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கீங்க. பூராடம் அப்படின்னு சொல்கிறத விட போராட்டம் சொல்லுங்க சார்னு பல பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. போராட்டம் மட்டும்தான் சார் மிச்சம், உயிர் மட்டும்தான் மிச்சம்னு பூராட நட்சத்திரக்காரங்க பல பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு ஒரு விடை வேணும்ல, அந்த போராட்டத்துக்கான விடை இந்த மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்குது. உங்களுடைய போராட்டத்தை விட்டு வெளியே வர போகிறீங்க, ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க, சரியா, நிம்மதியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது மன நிம்மதி. மன நிம்மதி தான் அதிகமாக எதிர்பார்க்குற தனுசு ராசிக்காக தான் நான் பார்த்துருக்கேன். சார் மனசில் நிம்மதியே இல்லை சார், என்னன்னே தெரில, ஏதோ ஒரு பாரம் இருக்குது, எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஏதோ இன்னும் இல்லைங்கிற பாரம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நிலைமை தான் உங்களுக்கு கிரகம் கொடுத்தது. ஸோ அதை கடந்து அக்கறைக்கு இக்கரை பச்சைங்க மாதிரி உங்கள் லைஃபு சூப்பராக இருக்க போகுதுங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புரிஞ்சு வாழ போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. புரிந்து கொள்ளாத உறவுகளை விட்டு வெளியே வர போகிறீங்க, புரிஞ்ச உறவுடன் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கிறது கணக்கு. திருமணத்துக்காக வரன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசிக்காரங்க யாரேனும் வீடியோ பார்க்கிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குது. குருவுடைய பார்வை மூலமாக ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறேன் சார், வெளிநாடு போகலாமா, எல்லாமே எடுத்து வச்சாச்சு, விசாலேருந்து பாஸ்போர்ட்லேருந்து எடுத்து வச்சாச்சு, ஆனால் எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு படத்தில் சொல்லுவார் வடிவேல் சார், டேய் நான் எதுக்குடா ஒத்து வர மாட்டேன், டேய் நான் ஏன்டா ஒத்து வர மாட்டேன், அதையா சொல்லிட்டு போங்கடா அப்படிம்பாங்களே, அதே மாதிரி தான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. எதுக்கு என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுறாங்கங்கிறத தெரியாமல் யோசிக்கிறீங்களா, அந்த அவாய்ட் பண்ணதுக்கான காரணமும் தெரிஞ்சிடும், இப்போ உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான சூட்சமும் நடந்துடும். அதனால் வெளிநாடு யோகங்கள் நம்முடைய
தனுசு ராசிக்காரர்கள் முயற்சி எடுத்தால் வெளிநாடு யோகம் உறுதியாக உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக இனிமேல் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. இவ்வளோ நாட்களாக நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருந்தீங்க. பொதுவாகவே தனுசு ராசி தன்னை பெற்றெடுத்த குடும்பத்துக்காக, தான் கூட பிறந்த உறவுகளுக்காகவே அதிக தியாகம் பண்ணிட்டு ஏமாறுவீங்க. உண்மையாக ஆமாங்கிறவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. சரியா? நான் எங்கள் அப்பா அம்மாக்காண்டி சார், என்னுடைய கூட பிறந்த உறவுக்காண்டி சார், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டேன் சார். என் மனைவி இப்போ கூட என்னை வைவாங்க சார். என்னுடைய கணவர் இப்போ கூட வைவாங்க சார். ஏம்மா இப்படி பண்ணுற, ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு வைவாங்க. ஆனால் என்னால் விட்டு கொடுக்க முடியாது சார். ஆனால் என்னை ஏமாத்துறாயும் தெரிஞ்சும் நான் ஏமாறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இந்த நிலையிலேருந்து மாறி நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அவங்க உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு இனிமேல் உதவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கோச்சார கிரகங்கள் சூப்பராக கொடுக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசிக்கு பொருளாதாரம், மகிழ்ச்சி, வெற்றி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, இந்த விஷயங்களை கிரகங்கள் வலிமையாக கொடுக்க ரெடியாக இருக்குது. அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இன்னும் இந்த அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஸோ அவங்க பாவமே அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோன்னு நினச்சி போய் மாட்டாதீங்க. ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க இலகுன மனசுக்காரங்க, ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்கன்னு தெரிஞ்சு உங்களை எந்த இடத்துல ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணால் நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்வீங்கிறத நல்ல நுணுக்கமாக தெரிஞ்சவங்க தான் கிரிமினலாக அவங்கள்ட்ட வேலை வைப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி வாங்க. உங்களுக்கான வாழ்க்கை இருக்குது. உங்களை நம்பி குடும்பம் இருக்குது. சரியா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு பிரைட்டான வாழ்க்கை கிரக ரீதியாக உண்டாக போகுது. ஸோ இப்போ நம்முடைய மூல நட்சத்திரக்காரங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க நான் சொன்னேன்ல. அப்போ அந்த கஷ்டத்துக்கான விடை தெரிஞ்சுக்கணுமா? அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான வழிபாடு தெரிஞ்சுக்கணுமா? நம்முடைய தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள், ஒன்று மூலம், இன்னொன்று பூராடம், இன்னொன்று நம்ம யார் உத்திராட நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்கிங்க, எந்த நாட்டிலேருந்து பார்க்கிங்க, வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான அற்புதமான உங்கள் நட்சத்திர ரீதியான வழிபாடை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நீங்கள் சூப்பராக இருக்கலாம். சரி, இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்களே. உண்மையிலே இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் மெயினாக பார்த்திங்கன்னா என்ன விஷயத்தை கவனமாக இருக்குன்னா, புதியதாக கடன் வாங்கக்கூடிய முயற்சியை எடுக்கவே கூடாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலையோட ரகசியங்களை வெளிப்படையாக மற்றவங்கள்ட்ட சொல்கிறத நிப்பாட்டிக்கோங்க. உங்கள் வேலையில் ஏதாவது சின்ன சின்ன அழுத்தங்களை உங்கள் கூட சார்ந்தவங்க கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்டேருந்து விளக்கம் கொடுக்காமல் தப்பிச்சு வந்துடுங்க. ஏன்னா விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை வரும். அதேபோல் உங்களுடைய மாமா உறவு என்று சொல்லக்கூடிய தாய்மாமா உறவிடம் எந்த ஒரு விவாதங்களும் பண்ண வேண்டாம். ஓகேவா? அவங்க புரிஞ்சுக்கிறாங்களாம் பாருங்கள், புரியலைன்னா சரி மாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு கொடுத்து வந்துடுங்க. ஏன்னா புரிய வச்சாலே அதில் ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதிலெல்லாம் கரெக்டாக இருந்துட்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய மாற்றமும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கப் போகிறது என்பது உண்மை.